அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்விற்கான பொது தமிழ் பாடத்திட்டம் தான் பார்க்க போறோம். இந்த பொது தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், அது எவ்வளோ ஈஸியாக படிக்கணும் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக டிஎன்பிஎஸ்சினாலே பொது தமிழுக்கு 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னா அது உண்மைதான். ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக படித்து ஆகணும். பட் அது மட்டுமே போதுமா அப்படின்னா பத்தாது. அப்போ அதை தாண்டி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஸ்கூல் புக் அப்படின்றது அடிப்படை, அதை தவிர்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதை எப்படி படிக்கணும், எதை பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு பழைய சமச்சீர் புத்தகங்கள் இருக்குது, புதிய எஸ்சிஆர்டி புத்தகங்கள் இருக்குது. ஸோ புதிய புத்தகங்கள் படிக்கணுமா, பழைய புத்தகங்கள் படிக்கணுமா, அதுவுமே கொஸ்டின். இதற்கான இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளாக நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அப்போது ஸ்கூல் புக் மட்டும் போதுமா, படித்தா போதுமா, புது புக்கு படிக்கணுமா, பழைய புக்கு படிக்கணுமா? சரிங்க, பார்க்கலாம் என்னன்னு. ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பொது தமிழ் பாடத்திட்டம் மொத்தம் 3 பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க. 3 பகுதிகள். பகுதி ஆ இலக்கணம், பகுதி ஆ இலக்கியம், பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இப்போ இந்த பகுதி ஆல மொத்தம் 21 தலைப்புகள் இருக்கு. இலக்கியத்தில் 10 தலைப்புகள், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல மொத்தம் 21 தலைப்புகள். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தமிழில் 100க்கு 100 வாங்கிடலாம். அப்போ இதை ஃபுல்லாக எப்படி சார் கவர் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பகுதி ஆல இலக்கியம். இந்த 10 டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தமிழ் இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் திருக்குறள். இந்த திருக்குறளில் மொத்தம் 25 அதிகாரம் மட்டும்தான் அப்படின்னு அவங்களே தலைப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 25 அதிகார தலைப்புகள் மட்டும் படித்தா இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் டாபிக் கவர் ஆயிடும். அப்போ இதுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு திருக்குறள் புத்தகம் கடையில் வாங்கிட்டு இந்த 25 அதிகாரங்களை மட்டும் 20 பாடல் திருக்குறளை படிச்சுட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய பொருள் மற்றும் அறிஞர் பொருள் இதை படித்தீங்கனாலே இந்த டாபிக் கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கூல் புக்கில் 6 to 12 வரைக்கும் தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களும் என்ன படிப்பாங்க அப்படின்னா ஸ்கூல் புக் 6, 7, 8, 9, 10 அப்படின்னு கிளாஸ் வைஸாக படிப்பாங்க. பட் அது எஃபெக்டிவ் தான். பட் அதை காட்டிலும் மோர் எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா சிலபஸ் வைஸாக கவர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்போது எதற்காக எஃபெக்டிவாக என்னெல்லாம் சார் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு கன்சாலிடேட் பண்ணி படிப்பீங்க. ஒரு டாப்பிக்கை முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு நம்பிக்கை உருவாகும். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள் எடுக்கிறோம் அப்படின்னா 25 அதிகாரங்கள். இந்த 25 அதிகாரங்களை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அப்போ பகுதி ஆல இலக்கியம் சிலபஸில் திருக்குறள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதே இது 6வது 7வது 8வது திருக்குறள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 6th கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 7th கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குமே தவிர சிலபஸில் நான் இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்காது. அப்போ கான்ஃபிடென்ட் கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ அடுத்த டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்ற இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டாக என்ன பண்ணுவீங்க, படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணும். இது ஒன்று. ஸோ இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்போ இதிலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் வரும். ஓகேங்களா? அப்போது ஸோ திருக்குறளை பொறுத்தளவுக்கு இந்த 25 அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரங்களாக கம்ப்ளீட் பண்ணுங்கள்.
ஸோ இதுலேயே எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சுட்டு வந்தால் தான். அன்புடைமை, பண்புடைமை, கல்வி, கேள்வி, அறிவுடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, நட்பு, இதெல்லாம் சில அதிகாரம் மட்டும் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்போது இந்த அதிகாரங்களை படிக்கும்போது ஃபஸ்ட்டு எது நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோமோ, நம்ம அப்போ படித்தது இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கும். சில திருக்குறள் அதை ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கடுத்து எது நமக்கு புதுசாக படிக்கிறோமோ ஸோ அந்த இதை படிங்க. ஓகேங்களா? ஸோ திருக்குறளை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நானுமே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இந்த திருக்குறள் 25 அதிகாரங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. ஓகே. தென் இரண்டாவது டாபிக் அறநூல்கள். இந்த அறநூல்கள் பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் சிலபஸில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 11 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். இப்போ 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவங்க சிலபஸில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நாலடியார் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்க எத்தனை கேட்டிருக்காங்க? 11 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம புக்கில் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்கூல் புக்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி நாலடியார் அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கில் வச்சு சொல்லுவோம். நாலடியார். இப்போ நாலடியார் எங்கே படிக்கணும்? பழைய புக்கில், அதாவது சமச்சீரில் நாலடியார் இருக்குது. 6வதுல, 7வதுல எஸ்சிஆர்டி புது புக்கில் நாலடியார் இருக்குது. அப்போ 2மே இருக்குது. அப்போ பழைய புக்கும் படிக்கணும், புது புக்கும் படிக்கணும். இப்போ நான்மணிக்கடிகைன்னு பாருங்கள். நான்மணிக்கடிகை 6வதுல சமச்சீரில் இருக்குது. ஆனால் எதில் கிடையாது? எஸ்சிஆர்டி புது புக்கில் கிடையாது. ஆனால் சிலபஸில் நான்மணிக்கடிகை இருக்குங்களா? அப்போ புது புக்கு படிக்கணுமா இல்லை பழைய புக்கு படிக்கணுமா? அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? 2மே படிக்கணும். ஏன்னா சமச்சீர் புக்கில் தான் இது என்ன இருக்குது? நான்மணிக்கடிகை இருக்குது. எஸ்சிஆர்டி புக்கில் இல்லை. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு. புது புக்கா பழைய புக்கா அப்படின்னா 2 புத்தகத்தையும் படிக்கணும். சரிங்க. அடுத்து அதே மாதிரி இனியவை 40ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சமச்சீரில் இருக்குது, புது புக்கில் கிடையாது. எஸ்சிஆர்டி 8வதுல இருக்குது. திருகடுகம் அதுவுமே சமச்சீரில் தான் இருக்குது, 7வதுல இருக்குது, புது புக்கில் கிடையாது. ஆசாரக்கோவை புது புக்கில் தான் இருக்குது, பழைய புக்கில் கிடையாது. எஸ்சிஆர்டி 6வதுல. பழமொழி 400 சமச்சீர்லேயும் இருக்குது, எஸ்சிஆர்டிலையும் இருக்குது. 6வதுல சமச்சீரில், 7வது எஸ்சிஆர்டி. சிறுபஞ்சம் மூலம் சமச்சீர்லேயும் இருக்குது, எஸ்சிஆர்டிலையும் இருக்குது. 9வதுல. முதுமொழி காஞ்சி சமச்சீரில் மட்டும்தான் இருக்குது, ஏலாதி சமச்சீரில் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் வகுப்புகள். மூதுரை எஸ்சிஆர்டியில் இருக்குது, 6வது. அப்போது புது புக்கும் படிக்கணும், பழைய புத்தகமும் படிக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கேட்டிருக்காங்க மொத்தம் 11 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள். அப்போ சிலபஸில் கொடுத்துருக்கிறது 9 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 9 நூல்களில் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னா, அப்போ பிற 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குது? ரிமைனிங் இருக்கக்கூடியதை நீங்கள் அதர் மெட்டீரியல்ஸில் கவர் பண்ணலாம். இல்லை ஆன்லைனில் நம்ம தமிழ் யூனிவர்சிட்டி அப்படின்ற வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 12th சிறப்பு தமிழில் புது புக்கில்
அற இலக்கியங்கள் அப்படின்ற டாபிக் இருக்குது, அதுலேயும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, அப்போது வெறும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்க முடியாது. அப்போது ஸ்கூல் புக்கும் படிக்கணும், ஸ்கூல் புக்கில் புது புக்கு படிக்கணும், பழைய புக்கு படிக்கணும், ப்ளஸ் அதர் ரிசோர்ஸஸில் நீங்கள் படிக்கணும். புரியுதுங்களா? தட்ஸ் ஆல். அப்போ அதில் போய் என்ன சார் படிக்கிறது, எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ பிற நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40 உங்கள் சிலபஸில் இல்லை. கார் 40, களவழி 40 இதெல்லாம் இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். பட் உங்கள் சிலபஸில் வந்து அது கொடுக்கல. ஆனால் பொதுவாக என்ன கொடுத்துட்டாங்க, 11 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70 இந்த நூல்கள் வந்து என்ன, இந்த நூல்களில் வந்து யார் ஆசிரியர், இந்த நூலுக்கு யார் ஆசிரியர், இந்த நூல்களில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது, இந்த நூல்களினுடைய சிறப்பு என்ன அப்படின்ற டீட்டெயில் மட்டும் படித்தா போதும். அதில் நிறைய பாடல்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிக்கணும். ப்ளஸ் இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள், பிற நூல்கள் என்னென்ன நூல்கள் இருக்கோ அந்த நூல்களினுடைய ஆசிரியர், அந்த நூல் குறிப்பு மற்றும் சிறப்பு செய்திகள், இதை வந்து நீங்கள் வேறு ரிசோர்ஸஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அப்போ இதை மட்டும் படிச்சிட்டிங்கனாலே எது கவர் ஆயிரும், இந்த அறநூல்கள் அப்படின்றது கவர் ஆயிரும். ஓகேங்களா? சரி, தென் நெக்ஸ்ட்டு கம்பராமாயணம், ராவண காவியம். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, கம்பராமாயணம், ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள், இதுதான் வந்து உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்குது. அப்போ கம்பராமாயணம் அப்படின்னு பார்க்கும்போது புது புக்குலேயும் இருக்குது, பழைய புக்கிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ புது புக்கில் பாருங்கள். ஸோ 10th இருக்குது எஸ்சிஆர்டியில், 12th எஸ்சிஆர்டியில் இருக்குது, 8th சமச்சீர், 10th சமச்சீர், 12th சமச்சீர். அப்போ கம்பராமாயணம் 1, 2, 3, 4, 5 இந்த 5 ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது. அப்போ இந்த 5 மட்டும் படித்தாலே டோட்டலாக என்ன கவர் ஆயிரும், இந்த கம்பராமாயணம் அப்படின்ற டாபிக் வந்து கவர் ஆயிரும். கம்பராமாயணத்திலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். தென் ராவண காவியம் அப்படின்னு சொல்லும்போது அது எஸ்சிஆர்டியில் 9வதுல மட்டும்தான் இருக்குது. இவ்வளோதான் சோர்சஸ். அப்போ இதை நீங்கள் ஆர்டர் வைஸாக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கம்பராமாயணம் இதை வந்து நீங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 6வது 7வது 8வது 9வது அப்படின்னு ஸ்டாண்டர்டு வைஸாக நீங்கள் போகும்போது ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலபஸ் வைஸாக இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ கம்பராமாயணம் இத்தனை டாபிக் இருக்குது, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி தனியாக எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டினியூட்டியாக வந்து கம்பராமாயணம் படிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ கண்டினியூட்டி கிடைக்கும்போது ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வைக்க முடியும். அப்போ இது எந்த பாடல், இந்த பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, இந்த பாடல் அடி வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது கம்பராமாயணத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு சிலபஸ் வைஸாக நீங்கள் படிக்கும்போது இது மோர் எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் 4வது டாபிக் எட்டுத்தொகை 10 பாட்டு. இந்த எட்டுத்தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லும்போது சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடிவரையறை, எட்டுத்தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள். இப்போ எப்படி வந்து நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த எட்டுத்தொகை 10 பாட்டு 11 மேற்கணக்கு நூல்கள். அப்போ இதுலேயும் 18 நூல்கள். அப்போ இந்த 18 நூல்களில் எல்லா நூல்களும் உங்கள் புத்தகத்தில் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நற்றிணையிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நற்றிணை 10th சமச்சீரில் இருக்குது, 11th எஸ்சிஆர்டியில் இருக்குது. குறுந்தொகை சமச்சீரில் இருக்குது, 9th சமச்சீரில் இருக்குது, 9th எஸ்சிஆர்டியில் இருக்குது, 11th எஸ்சிஆர்டியில் இருக்குது. ஐங்குறுநூறு 11th எஸ்சிஆர்டியில் மட்டும்தான் இருக்குது. தென் 18 11th எஸ்சிஆர்டியில் இருக்குது. பரிபாடல் 10th எஸ்சிஆர்டி,
கலித்தொகை 10th சமச்சீரில் இருக்குது. இதில் இல்லை, புது புக்கில் கிடையாது. புது புக்கில் இந்த இருக்குது. ஸோ 8th எஸ்சிஆர்டியில் இருக்குது. அகநானூறுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 7th 11th 12th எஸ்சிஆர்டி. புறநானூரை பொறுத்தளவுக்கு வந்து புறநானூறு தான் நிறைய இருக்குங்க. 6வதுல இருக்குது சமச்சீர், 7வது சமச்சீர், 9வது சமச்சீர், 10வது சமச்சீர், 7 எஸ்சிஆர்டி. தென் 9th எஸ்சிஆர்டி, 11th எஸ்சிஆர்டி, 11th எஸ்சிஆர்டியில் புறநானூறு, திருப்பி 12th. ஸோ புறநானூறு தான் அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வந்து அப்போ 8 தொகை நூல்களில் 8 நூல்கள் இருக்குது. அப்போ இந்த 8 நூல்கள் வந்து எதில் இருக்குது? ஸோ எல்லாமே வந்து அந்த பாடம் கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் இந்த நற்றிணை அப்படின்றது வந்து இந்த 2 மட்டும் படித்தா போதும், இந்த நற்றிணை கவர் ஆயிரும். குறுந்தொகை அப்படின்றப்ப வந்து குறுந்தொகை இவ்வளோதான். அப்போது இதை நீங்கள் கம்பைண்டாக படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த பாடலடி, யார் ஆசிரியர் அப்படின்றத வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் படிங்க. அப்போ இந்த ஆர்டரில் படிக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடலாம்? ஸோ இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த சிலபஸில் இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்றதான். இப்போ 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவோம், 10 நூல்கள். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஸோ பெரும்பாலும் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எஸ்சிஆரில் பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, மலைப்படுகடாம், நெடுநல்வாடை, சிறுபானாற்றுப்படை. சமச்சீர் புக்கில் 10 பாட்டு சம்மந்தமாக எதுவுமே கிடையாது. அப்போது மீத இருக்கக்கூடிய பாடல்கள், மீத இருக்கக்கூடிய நூல்கள் என்ன பண்ணணும்? அதர் ரிசோர்ஸஸில் நீங்கள் படிக்கணும். என்ன நூல்கள் 10 பாட்டில் ரிமைனிங் நூல்கள் வந்து என்னென்ன இருக்குது, அதனுடைய ஆசிரியர் யார், அதனுடைய நூற்குறிப்பு என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் அதர் சோர்ஸில் படிக்கணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள். இதில் பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள், உட்பிரிவுகள் மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் தொடர்பான செய்திகள். இதுதான் வந்து உங்கள் சிலபஸில் இருக்கிறது. ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துருக்க ஹெட்டிங், நம்மளாக கொடுத்துருக்க ஹெட்டிங். ஸோ இது உங்கள் சிலபஸில் இருக்கிறது. அப்போ சிலப்பதிகாரம்னு பார்க்கும்போது சிலப்பதிகாரம் ஸ்கூல் புக்கில் எதில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்கூல் புக்கில் 10th சமச்சீரில் இருக்குது, 6th எஸ்சிஆர்டியில் இருக்குது, 10th எஸ்சிஆர்டி, 12th எஸ்சிஆர்டி, 12th எஸ்சிஆர்டி. ஓகே, அப்போ மொத்தம் வந்து 1 2 3 4 5. இந்த 5 படித்தா போதும். இதில் என்னென்ன பாடலடி, என்னென்ன நூற்குறிப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடியதை எல்லாமே கவர் பண்ணிடலாம். அப்போ சிலப்பதிகாரத்திலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எது படித்தா? இந்த 5 படித்தோம்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மணிமேகலை அப்படின்னு சொல்லும்போது சமச்சீர்லேயே இருக்குது, எஸ்சிஆர்டிலேயே இருக்குது. ஓகே, தென் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பாக 2 நூல் தான் கொடுத்துருக்காங்க. மற்றும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம படிக்கணும்ல. இப்போ சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். அப்போ நமக்கு புக்கில் இருக்கிறது வந்து என்ன? இந்த 3 தான் இருக்குது. சிலப்பதிகாரம் இருக்குது, மணிமேகலை இருக்குது, சிவக சிந்தாமணி இருக்குது. அப்போ ரிமைனிங் வளையாபதி, குண்டலகேசி. அப்போது அந்த நூல் என்ன, அந்த நூல் குறிப்பு என்ன, அதனுடைய ஆசிரியர் என்ன, இது வந்து நம்ம வெளியே இருந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஐஞ்சிறுகாப்பியங்களில் நம்ம புக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒன்று தான் இருக்குது, நீலகேசி மட்டும்தான் இருக்குது. நீலகேசி அண்ட் யசோதர காவியம் 2 இருக்குது. 3மே வந்து எஸ்சிஆர்டியில் தான் இருக்குது. ஸோ சமச்சீரில் கிடையாது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய ஐஞ்சிறுகாப்பியங்களை நம்ம வெளியே படிக்கணும். ஓகேங்களா? தென் அடுத்து பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். அப்போது இந்த பெரிய புராணம் அப்படின்னு பார்க்கும்போது 9 எஸ்சிஆர்டி, 10 சமச்சீர். இதை படித்தீங்கன்னா பெரிய புராணம் கவர் ஆயிடும். அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் 7th எஸ்சிஆர்டியில் இருக்குது. அதாவது பொய்கை ஆழ்வார் அந்த பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் பொய்கை ஆழ்வார். அதே மாதிரி 10th எஸ்சிஆர்டி 4000 திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் வந்து ஆசிரியர். 10th சமச்சீரில் 4000 திவ்ய பிரபந்தம் இந்த பாடலில் இருக்கக்கூடியது குலசேகர ஆழ்வார். ஸோ இது வந்து இந்த 3 படிச்சிங்க அப்படின்னாலே 4000 திவ்ய பிரபந்தம் முடிஞ்சிருச்சு.
ஸோ 9வதுல சமச்சீரில் திருவிளையாடற் புராணம், 10th ஏசிஆரில் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனியோ முடிஞ்சது. ஸோ தென் வந்து தேம்பாவணி. ஸோ தேம்பாவணி 10th ஏசிஆர்லேயே இருக்குது, 8th சமச்சீர்லேயே இருக்குது. அடுத்து சீரா புராணம் 11th ஏசிஆரில் இருக்குது, 10th சமச்சீரில் இருக்குது. அப்போ இது மட்டும் படித்தாலே எந்த டாபிக் ஃபினிஷ்? பெரிய புராணம் ஃபினிஷ். ஓகேங்களா? ஸோ 6வது யூனிட் ஃபினிஷ். தென் 7th பார்த்துட்டிங்க அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுதூது, நந்தி கலம்பகம், முக்கூடர் பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழனுலா தொடர்பான செய்திகள். அப்போ இது எல்லாமே புது புக்லேயே இருக்குது, பழைய புக்லேயே இருக்குது. இதில் பாருங்கள். ஸோ குற்றால குறவஞ்சி சமச்சீர் எஸ்சிஆர்டியில் இருக்குது, 6வது 11. கலிங்கத்து பரணி எஸ்சிஆர்டி சமச்சீர், முத்தொள்ளாயிரம் எஸ்சிஆர்டி சமச்சீர், தமிழ் விடுதூது எஸ்சிஆர்டியில் இருக்குது, சமச்சீரில் இருக்குது. நந்தி கலம்பகம் பாருங்கள். இந்த நந்தி கலம்பகம் அப்படின்றது இதில் இல்லை, எஸ்சிஆர்டியில் இல்லை, சமச்சீரில் மட்டும்தான் இருக்குது 10ஆம் வகுப்பில். முக்கூடர் பல்லு பாருங்கள். முக்கூடர் பல்லு எஸ்சிஆர்டி புது புக்கில் கிடையாது, சமச்சீரில் இருக்குது 7வதுல. அடுத்து காவடி சிந்து சமச்சீர்லேயே இருக்குது, எஸ்சிஆர்டிலே இருக்குது. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இல்லை, சமச்சீரில் இருக்குது, எஸ்சிஆர்டியில் இருக்குது. ராஜராஜ சோழனுலா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டியில் கிடையாது, எதில் இருக்குது? சமச்சீரில் தான் இருக்குது 12ஆம் வகுப்பில். ஓகே. ஸோ அப்போ இதை படிக்கணும், இப்படி தான் படிக்கணும். அப்போ எது இல்லை. அப்போ வெறும் ஸ்கூல் புக்கு மட்டும், அதுவும் புது புக்கு மட்டும் படித்தா பொது தமிழுக்கு போதுமா அப்படின்னா போதாது. அப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கணும். சிலபஸ் வைஸாக படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டுற மொழிதல், காலமேக புலவர், அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள். இதில் மனோன்மணியம் 11ஆம் வகுப்பில் இருக்குது, எஸ்சிஆர்டி சமச்சீரில் கிடையாது. அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் பாருங்கள், புது புக்கில் கிடையாது, சமச்சீரில் தான் இருக்குது 9வதுல. குயில் பாட்டு அதே தான், சமச்சீர் பழைய புக்கில் 11th இருக்குது. இரட்டுற மொழிதல் அழகிய சொக்கநாத புலவர் சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா புது புக்கில் வந்து அழகிய சொக்கநாத புலவர் சம்மந்தமாக பாட்டு கிடையாது. அப்போ அழகிய சொக்கநாத புலவர் 6வது சமச்சீர். தென் 7 எஸ்சிஆரில் இரட்டுற மொழிதல் காலமேக புலவர் இருக்கார். அடுத்து 10th பார்க்கும்போது இரட்டுற மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார். ஸோ இது சிலபஸில் இல்லை அவர் பேர், பட் இருந்தாலும் இரட்டுற மொழிதல் அப்படின்னு வரும்போது நம்ம இந்த இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா எந்த யூனிட் முடிஞ்சு? 8வது முடிஞ்சு. தென் 9வது பாருங்கள், நாட்டுப்புறப்பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள். இப்போ நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது 11th எஸ்சிஆர்டியில் இருக்குங்க. இது வந்து ஒரு பெரிய பாடம், ஒரு யூனிட்டாகவே இருக்குது. ஏன்னா உரைநடை பகுதியாக இருக்கும். ஸோ 9 சமச்சீர் நாட்டுப்புற பாடல், 7 சமச்சீர் தனிப்பாடல். ஸோ அப்போ தாலாட்டு பாடல், மலைச்சோறு, உமர்கயாம் பாடல்கள், சீட்டுக்கவி, தேயிலை தோட்டப்பாட்டு, சித்தர் பாடல்லாம் இது கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ இதிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதனால் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எஸ்சிஆர்டி சமச்சீர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெறும் வந்து எஸ்சிஆர்டி மட்டும் படித்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் 1, 2, 3 மட்டும்தான் இருக்குது. இந்த 3 மட்டும் படித்தா இந்த யூனிட்டை கவர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ சமச்சீரையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கணும். The next last one, சமய முன்னோடிகள். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகராழ்வார், ஆண்டாள், சீர்தலை சாத்தனார், எச்.ஏ. கிருட்டிணனார், உமரப்புலவர் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறப்பு பெயர்கள். அதே தான். இப்போ திருநாவுக்கரசரை பொறுத்தளவுக்கு வந்து தேவாரம் சமச்சீரில் இருக்குது 10ஆம் வகுப்பில். திருஞான சம்பந்தர் தேவாரம் எஸ்சிஆர்டியில் 12வதுல இருக்குது. சுந்தரரை பொறுத்தளவுக்கு வந்து திருக்கேதாரம் தேவாரம் எஸ்சிஆர்டி 8வதுல இருக்குது. மாணிக்க வாசகர் திருவாசகம் சமச்சீர்லேயே இருக்குது, எஸ்சிஆர்டிலே இருக்குது 10வது 11வது. திருமூலர் திருமணேந்திரம் எஸ்சிஆர்டிலே இருக்குது, சமச்சீர்லேயே இருக்குது 8வதுல.
ஆண்டாள் நாச்சியார் திருமொழி எஸ்சிஆர்டில் இருக்குது 9வது. எச்ஏ கிருஷ்ணனார் ரச்சனியா திருகம். ஸோ ரெண்டுமே வந்து சமச்சீரில் இருக்குது, எஸ்சிஆர்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்த டாபிக்ஸ் வந்து இவ்வளோ தாங்க. ஸோ இதை படித்தீங்கனாலே உங்களுக்கு 10 யூனிட்டும் கவர் ஆயிரும். இதில் இலக்கியம் போர்ஷனில். ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு படிக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மறக்காது. நான் எப்பயுமே சொல்லுவேன் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத காட்டிலும் படிக்கிறத ஞாபகத்தில் வைக்கணும். அப்போ அதற்கு முயற்சி பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு வழி தான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக போகிறது ஈஸி தான். பட் ஆனால் அந்த சிலபஸ் வைஸாக கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சிலபஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு குட் ஃபீல் வந்து உருவாகும். அதுதான் வந்து உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து பயணிக்க வைக்கும். அதனால் வந்து சிலபஸ் வைஸாக படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நீங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஒரு 2 நாள் போதும், அதிகபட்சம் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 டேஸ் 100+ டேஸ் 100க்கு மேலே வந்து நாட்கள் இருக்குது. அப்போ இந்த 100 நாளும் டெய்லி வந்து நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒவ்வொரு பாடல் இப்போ தேவாரம் படிக்கிறீங்க, இந்த யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ தேவாரம் திருநாவுக்கரசர் இந்த 3மே படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது ஒரு நாளில் படிச்சிடலாம். இது ஒரு நாள். மாணிக்கவாசகர் திருமூலர் இது ஒரு நாள். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது வந்து உங்கள் டைமிங்க்கு வந்து நீங்கள் அலோகேட் பண்ணி எந்த மாதிரி படிக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் வந்து லிங்க் தர்றேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த புத்தகங்கள் 6 to 6 இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றதுக்கு 6 to 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய SCERT ப்ளஸ் சமச்சீர் இந்த டாபிக் வைஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த புக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்படி அதை கம்பைன் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க, புக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த இதை படிச்சுக்கலாம். ஸோ அப்படி புத்தகம் இல்லாதவங்க உங்கள்கிட்ட வந்து சார் என்கிட்ட வந்து 2 புக்குமே இல்லை அப்படின்னீங்கன்னா, ஸோ நம்ம அகாடமியிலேருந்து கிட்டத்தட்ட இது வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். குரூப் 4க்கு ஒரு 1000 காப்பீஸ்க்கு மேலே வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னா மொத்தம் 4 புக்கு வரும். அதாவது பகுதி A இலக்கணம் இலக்கியம், பகுதி E தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுக்கு மொத்தம் 2 புக்கு, மொத்தம் வந்து 4 புக்கு வரும். இந்த 4 புக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா SCERT ப்ளஸ் சமச்சீர் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து 6 to 12 வரைக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1450 தான். ஸோ கிட்டத்தட்ட 1850 பக்கங்கள், 1250 பக்கங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு வந்து 2 நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தமிழ் புக்குன்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சமச்சீர் புக்கு ஸ்கூல் புக்கு இல்லாதவங்க நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து நான் கொடுத்துருக்கணும் இந்த டாபிக் வைஸ் இதே மாதிரி தான் இந்த புத்தகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பகுதி E தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் இப்போ சொன்னால் அதே சோர்ஸஸ் தான். புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே வேணும். ஸோ ப்ளஸ் அடிஷ்னலாகவும் சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த புக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நல்லா படிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.